أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان. والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان. والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان. فبأي آلاء ربكما تكذبان. خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار. فبأي السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மாண்பு மகத்துவமும் கண்ணியமும் கம்பீரமும் பொருந்திய அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். நாம் எல்லாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய நேசிக்கப்பட வேண்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்ற அளவு வாழ்ந்து மரணித்த சத்திய சகாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் மீதும் தப தாபீன்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி எனது உரையினை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளால் அல்லாஹ்வினுடைய கருணையால் ரமலானுடைய மாதத்தை அடைந்து தொடர்ச்சியாக 30 நாட்கள் நோன்பு வைத்து இரவு வணக்கங்கள் செய்து பெருநாளுடைய தினத்தை அடைந்திருக்கிறோம். அல்லாஹுவுக்கு எல்லா புகழும். அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை பொறுத்தவரையில் மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளுக்கும் அவர்களுடைய எல்லா செயல்முறைக்கும் ஒரு நோக்கம் நிச்சயமாக இருக்கும். இந்த உலகத்தில் நிகழக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும். அது மாதிரி ஒரு நிகழ்வினால் ஒரு செயலினால் ஒரு பலன் ஒரு பயன் எதிர்பார்க்கப்படும். இதுதான் உலகத்தினுடைய யதார்த்தம். உதாரணமாக பாருங்க, மருத்துவமனைக்கு நம்ம செல்லுவோம். நமக்கு ஒரு நோய் ஏற்பட்டால், ஒரு காய்ச்சல் ஏற்பட்டால், உடல் நல குறைவு ஏற்பட்டால் மருத்துவர்கிட்ட செல்லுவோம். பல நூறுகளை பல ஆயிரங்களை செலவழிப்போம். மருந்துகள் மாத்திரைகள் ஊசி போட பிடிக்காட்டியாலும் ஊசிகளையும் போட்டுக்கொள்வோம். ஏன் இதை செய்கிறோம்? நம்மளுடைய நோய் குணமாகணும், ஆரோக்கியம் பெறணும். அதுதான் பிரதான முக்கியமான நோக்கம். அதே மாதிரி நம்ம வேலைக்கு போகிறோம், ஆண்கள் வேலைக்கு போகிறோம், வியாபாரம் ஆரம்பிக்கிறோம். ஏன் அதை பண்ணுறோம் அப்படின்னா, தன்னுடைய தேவையையும் பிள்ளைகளுடைய தேவையையும் குடும்பத்தாருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு பணம் வேண்டும், செல்வம் வேண்டும்.
அதை சம்பாதிப்பதற்கு வேலை வேண்டும், வியாபாரம் வேண்டும். அதனுடைய நோக்கமும் இருக்குது. நம்ம பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு, கல்லூரிகளுக்கு அனுப்புகிறோம். சில சிரமங்கள் இருந்தாலும் செலவழித்து நல்ல ஸ்கூலா பார்த்து, கல்லூரியா பார்த்து பிள்ளைகளையும் கல்லூரிக்கும் பள்ளிக்கூடத்திற்கும் அனுப்புகிறோம். அதனுடைய நோக்கம் என்ன? தன்னுடைய பிள்ளை கல்வியை, பாடங்களை பயின்று கற்று தேர்ந்து தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்ளணும். இந்த உலகத்தில், சமூகத்தில் நல்ல மாணவனாகவும், நல்ல சிறுவனாகவும், நல்ல இளைஞனாகவும், ஒழுக்க நெறிமுறைகளோடு வாழணும், நல்ல மாணவனா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக அனுப்பி வைக்கிறோம். இப்ப இந்த நோக்கம் என்றைக்கு உடைக்கப்படும் பொழுதோ, நாம் எந்த நோக்கத்திற்காக அனுப்பினோமோ, எந்த காரணத்திற்காக அனுப்பினோமோ, அந்த நோக்கமும் காரணமும் என்றைக்கு உடைக்கப்படுகிறதோ அன்றைக்கு மனிதர்கள் என்ன நினைப்பார்கள்னா, இத்தனை வருடம் செய்த செயல் வேஸ்டா போச்சே. பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பிய மாணவன் தேர்வு எழுதும் பொழுது அதுல தேர்ச்சி பெறல, ஃபெயிலா போயிட்டான். அல்லாஹ்வினுடைய நாட்டம். ஆனா நம்ம என்ன நினைப்போம்? 10 வருடம் 12 வருடம் படித்து வாழ்க்கையை தொலைச்சிட்டானே, 12 வருடங்களை வேஸ்ட் பண்ணிட்டானே, அப்படிதான் நினைப்போம். மருத்துவர்கிட்ட சென்று மருந்துகளை எடுத்த நாம் நமது நோய் குணமாகவில்லை என்றால் அப்ப என்ன சொல்லுவோம்? மருந்து எடுத்து வேஸ்ட், மாத்திரை சாப்பிட்டு வேஸ்ட், இந்த டாக்டர் கிட்ட காமிச்சு வேஸ்ட். இவ்வளவு செயல்பாடுகளும் செயல்முறைகளும் இவ்வளவு காலங்களும் வீணாகிவிட்டது, அப்படிதான் சொல்லுவோம். அதான் யதார்த்தம். உலகத்தில் எந்த நோக்கத்திற்காக ஒரு செயல்பாடுகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறோமோ அந்த நோக்கம் உடைக்கப்படும் பொழுது, அந்த எதிர்பார்க்கப்படும் பலன் கிடைக்காமல் போகும் பொழுது, அதற்காக செய்த எல்லா செயல்பாடுகளும் வீணாகி போய்விட்டது. உலகத்துக்கே அப்படின்னா மார்க்கத்திற்கும் மறுமைக்கும் அது எப்படி இருக்கணும்? அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை நம்மளை அடைய செஞ்சிருக்கிறான். ரமலானுடைய மாதத்தை கடந்து வந்திருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும். அல்லாஹ் 2வது அத்தியாயம் 183வது வசனத்துல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டதை போன்று இந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. ஏன் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? என்ன நோக்கம் தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவராக மாற வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை இறையச்சமுடையதாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான். இப்ப நம்ம நினைப்போம், கரெக்டு தானே, அல்லாஹ் சொன்னதும் கரெக்டு தான், நம்ம செய்யறதும் கரெக்டு தான். ரமலானுடைய மாதம் வந்தால் நம்ம இறையச்சம் டாப்ல இருக்குதே. சாதாரண நாட்களில், சாதாரண மாதங்களில் 20% இறை அச்சத்துடன், ஈமானுடனும் வணக்க வழிபாடுகளுடனும் வாழக்கூடிய ஒரு மனிதர் ரமலானுடைய மாதம் வந்தா 200% இறையச்சம், ஈமான், வணக்க வழிபாடுகள், நல்லமல்கள், குர்ஆன் ஓதுதல் எல்லாம் அதிகம் இருக்குதே. ரமலானுடைய மாதத்துல அதிகமாக தானே நல்லமல்கள் செய்கிறோம். ரமலானுடைய மாதத்துல இறையச்சத்தோட தானே வாழ்றோம். ரமலானுடைய மாதத்துல ஈமானோட தானே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம். நான் அல்லாஹ் இங்க என்ன சொல்றானா, ரமலானுடைய மாதத்தில் மட்டும் இறையச்சத்தோடு வாழ்வதையும் வணக்க வழிபாடுகள் செய்வதையும் அல்லாஹ் பேசல. இன்னொரு ஹதீஸின் மூலம் நம்ம இது புரிஞ்சிக்க முடியும். ஜாமியு திர்மிதியில 3545வது செய்தி. அரபியர்களுடைய வழக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரகிம அன்ஃபு ரஜுலின்ற வாசகம் வரும். மனிதனுடைய மூக்கு மண்ணை கவட்டும். இது சபிக்கிற சபிப்பு அல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நேரடி அர்த்தம் கிடையாது, அரபியர்களுடைய வழக்கம். இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சும் அதை பாழாக்கிட்டானே, இவனுக்கு நஷ்டம்தான், இவ்வளவு பெரிய வாய்ப்பை பயன்படுத்தி சொர்க்கத்துக்கு போகலையே அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது 3 சாரார்களை பேசுறாங்க. அதுல ஒன்னா சொல்லும் பொழுது, ரகிம அன்ஃபு ரஜுலின் தகல அலைஹி ரமலான் சும்மன் சலக கபுல ஐ யுக்ஃபரலக், யாருக்கிட்ட ரமலான் வந்து அவரை விட்டு செல்வதற்கு முன்னால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படவில்லையோ அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. முக்கியமான அம்சத்தை இங்க சொல்லி கொடுக்குறாங்க.
ரமலானுடைய மாதம் ஆரம்பத்திற்கும் அதனுடைய இறுதிக்கும் மத்தியிலேயே அவருடைய பாவம் மன்னிக்கப்படணும். இப்ப ரமலான் மாசத்துக்குள்ளேயே பாவம் மன்னிக்கப்படணும்னா 2 அம்சங்கள் முக்கியமா வேண்டும் தௌபாவுக்கு. நாம் உண்மையாகவே அந்த பாவத்தை உணர்ந்து, தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொண்டு மன்னிப்பு தேடி இருக்கணும். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்நாளில் மீண்டும் இந்த தவறு நிகழாது என்ற ஒப்புதலோடு தௌபா தேடி இருக்கணும். மீண்டும் அந்த தப்பை செய்யவே கூடாது. அது இருந்தாதான் பாவம் மன்னிக்கப்படும். ஆனா இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் பாருங்களேன். பல மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ரமலானுடைய மாதமா இருக்குது, மது குடிக்க வேண்டாம். ரமலானுடைய மாதமாக இருக்கிறது, புகைப்பிடிக்க வேண்டாம். ரமலானுடைய மாதமாக இருக்கிறது, பொய் பேச வேண்டாம், புறம் பேச வேண்டாம், அவதூறு பேச வேண்டாம். ரமலான் முடியட்டும், பெருநாள் முடியட்டும், குடிச்சிக்கலாம், புகைப்பிடிச்சுக்கலாம், பேசிக்கலாம். இந்த நினைவோடு, இந்த எண்ணத்தோடு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுகிறார்கள். இப்ப மன்னிப்பு வழங்கப்படுமா? யோசிச்சு பாருங்க. உண்மையாகவே அதை பாவமாக, தவறாக உணர்ந்தால் மீண்டும் இதை செய்யவே மாட்டேன், அல்லாஹ் இதை தொட மாட்டேன்டா, இதை விட்டு விலகிட்டேன், அப்படித்தானே தேடணும். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படின்னா இந்த ரமலானுடைய மாதத்திற்குள்ளாக பாவ மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என்றால் அது வாழ்நாள் முழுவதும் அந்த பாவத்தை விட்டு விலகி இருக்கணும். அப்ப இந்த ஹதீஸும் குர்ஆன் வசனமும் நமக்கு சொல்லித்தர விஷயம் என்ன தெரியுமா? இந்த ரமலானுடைய மாதம், இந்த 29-30 நாட்கள் ட்ரைனிங் கேம்ப், ஒரு பயிற்சி களம், நமக்கு பக்குவப்படுத்துற, பயிற்சி அளிக்கிற ஒரு மாதம் அப்படிங்கிறதான் சொல்லி கொடுக்குது. இன்றைக்கு உலகத்துல பாருங்க, ஒரு தீயணைப்பு வீரர் இருக்கிறார். அவருக்கு தீ அணைக்கக்கூடிய முறைகள், பயிற்சிகள் எல்லாம் வழங்கப்படுது. டாப்பா எல்லாத்துலயும் பாஸ் பண்றாரு. எப்படி நெருப்பை அணைக்கணும், பெண்களை எப்படி காப்பாற்றணும், ஆண்களை எப்படி காப்பாற்றணும், வயசானவங்க குழந்தைகளை எப்படி காப்பாற்றணும், ஏணிகளை எப்படி ஏறணும், ஏணிகளை எப்படி போடணும், அந்த ஹோஸ் லைனை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எல்லா பயிற்சிகளும் வழங்கப்படுது. சிறந்த முறையில பயிற்சி எடுக்கிறார். ஃபர்ஸ்ட் மாணவனா, சிறந்த இளைஞனா, சிறந்த தீயணைப்பு வீரரா வராரு. பயிற்சி முடிஞ்சு வெளியே வந்துட்டாரு. இப்ப அந்த தீயணைப்பு துறை அந்த ஆபீஸ்ல இருக்கிறாரு. பக்கத்து கட்டிடத்துல நெருப்பு பிடிச்சிருச்சு. இவருக்கு அழைப்பு வருகிறது, வந்து நெருப்பு அணைங்களேன், கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். அப்ப அவர் சொல்றாரு, நான் எதற்கு உதவி செய்யணும்? நான் தான் என்னுடைய பயிற்சி காலத்தில், பயிற்சி களத்தில் நல்ல முறையில் சிறப்பாக பயிற்சி எடுத்தனே. நான் தான் ஃபர்ஸ்ட் டாப் ரேங்க், சிறந்த தீயணைப்பு வீரராக பயிற்சி களத்தில் பயிற்சி செய்தேன். இங்கேயே நான் தீயணைக்கணும் அப்படின்னு கேட்டா ஒத்துக்குருவோமா? ஏன்னா நீ பயிற்சி எடுத்ததே மக்களை காப்பாற்றுவதற்கு தானே. வாழ்க்கையிலே அதை அமல்படுத்தி மக்களை தீயிலிருந்து, விபத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காகத்தானே. அப்படித்தானே சொல்லுவோம். எல்லா துறைக்கும் இது பொருந்தும். காவல்துறையாக இருந்தாலும், மருத்துவத்துறையாக இருந்தாலும், வழக்கறிஞர் துறையாக இருந்தாலும், எல்லா துறைக்கும் இது பொருந்தும். எடுத்த பயிற்சியை வாழ்க்கையில அமல்படுத்தணும். இப்ப ரமலானுடைய மாதத்துக்கு இது பொருந்தாதான்? ரமலானுடைய மாதத்தில் பயிற்சி எடுத்த நாம், இறையச்சத்தோடு வாழ்வதற்கு கற்றுக்கொண்ட நாம், அதை வாழ்க்கையில அமல்படுத்தணுமா, அமல்படுத்தக்கூடாதா? அல்லாஹ்வும் நபிகளாரும் வாழ்க்கையிலே அதை அமல்படுத்தணும்னு சொல்றாங்க. ரமலானுடைய மாதத்துல செஞ்ச வணக்க வழிபாடுகள் எல்லாம் வாழ்நாள் முழுவதும் வரணும்னு சொல்றாங்க. இந்த இறையச்சம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவமா இருக்குது? 1 மாத காலம் இறையச்சத்திற்காக அல்லாஹ் ஏற்படுத்துறான். 30 நாட்கள் எதுக்குன்னா, இறையச்சம் நமக்கு வரணும், ஈமான் நமக்கு வரணும், கட்டுப்பாடு நமக்கு வரணும்னு இறையச்சத்திற்கு 30 நாட்களை அல்லாஹ் ஏற்படுத்துறான், ஒதுக்கி கொடுக்கிறான். ஏன்னா இந்த இறையச்சம் ரொம்ப முக்கியம். ரசூலா கேட்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட, ததுரூனமா அக்ஸருமா யுதுகிலுன் நாஸ் அல் ஜன்னா, நபி தோழர்களே, மக்களை சுவனத்தில் அதிகமாக நுழைக்கும் விஷயம் என்ன தெரியுமா? இப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் தான் நன்கறிந்தவர்கள், எங்களுக்கு தெரியலையே. அப்ப ரசூலா சொல்றாங்க, ஃபஇன்ன அக்ஸரமா யுதுகிலுன் நாஸ் அல் ஜன்னா தக்வல்லாஹ் வ ஹுஸ்னுல் ஹுலுக், மக்களை சொர்க்கத்திற்குள் அதிகமாக நுழைக்கும் காரியங்கள், முதலாவது அல்லாஹுவினுடைய அச்சம், இறையச்சம். இரண்டாவது நல்ல பண்புகள், நல்ல குணநலன்கள். பாத்தீங்களா, நாம் சுவனம் செல்ல வேண்டுமென்றால் அடிப்படையான தேவையான முதல் விஷயம் அல்லாஹுவுக்கு பயந்து நடப்பது.
வாழ்க்கையிலே நமக்கு தேவையான இறையச்சம். இன்றைக்கு இதை நம்ம கண்கூடாக உணர முடியும். இன்னைக்கு பாருங்களேன், செய்தித்தாள்களை புரட்டி பார்க்கும் பொழுது, யூடியூப்ல சேனல்கள், நியூஸ் சேனல்கள் பார்க்கும் பொழுது, டிவியில நியூஸ் சேனல் பார்க்கும் பொழுது, ஒரு நாள் கொலை இல்லாமல், கொள்ளை இல்லாமல், கற்பழிப்பு சம்பவம் இல்லாமல், மோசடி இல்லாமல், கலவரம் இல்லாமல், தகராறு இல்லாமல் போகுமா? நியூஸ் சேனல்கள்ல 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் கிரைம் டைரி, இந்த நாட்டில், இந்த மாநிலத்தில், இந்த மாவட்டத்தில், இந்த ஊரில் நடந்த குற்றங்களை பற்றி மட்டும் பேசுவதற்காக 1 மணி நேரம் ஒதுக்குறான். அந்த அளவுக்கு மனிதர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப, மக்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப குற்றவாளிகளும் குற்றங்களும் அதிகமாக போயிருச்சு. கண்கூட பார்க்கிறோம். இப்போ குற்றவாளிகளை குறைக்கணும்னா, குற்றங்களை குறைக்கணும்னா அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா பயமுறுத்துது. கொலை செய்தால், கொள்ளையடித்தால், இந்த தவறை செய்தால், இந்த குற்றத்தை செய்தால் இத்தனை வருடம் சிறைச்சாலை, உனக்கு சிறை தண்டனை இருக்குது, உனக்கு இவ்வளவு ரூபாய், இவ்வளவு செல்வம், இவ்வளவு பணம் அபராதம் கட்டணும் அப்படின்னு அரசாங்கத்தின் மீதும் காவல்துறையின் மீதும் சிறைச்சாலையின் மீதும் பயமுறுத்துற வேலையை பார்க்குது. ஏன்? அவன் திருந்தணும். சிறைச்சாலைக்கு பயந்து, சிறை தண்டனைக்கு பயந்து, அபராதத்துக்கு பயந்து அதை செய்யக்கூடாது. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க? அல்லாஹுவின் மீது அச்சமுட்டுனாங்க. குற்றம் குறையணுமா, குற்றவாளிகள் திருந்தி வாழணுமா, தவறு செய்ய நினைப்பவன் தவறு செய்வதை பயந்து அதை விட்டு விலகணுமா, அல்லாஹுவின் மீது பயமுறுத்தும் வேலையை செஞ்சாங்க. முஸ்லிம்ல 1659வது செய்தி. அபு மசூத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் சொல்லுகிறார், குந்து அத்ரிபு குலாமன் லீ பிஸ்ஸவுத், நான் எனக்கு சொந்தமான அதிகாரமுள்ள அடிமையை சாட்டையால் அடித்து கொண்டிருந்தேன். ஒரு அடி 2 அடி இல்லை, அடித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த சமயம் சப்தம் கேட்குது. அபா மஸ்ஊத், இஅலம் அபா மஸ்ஊத் அப்படிங்கிற சப்தம் கேட்குது. அவர் சொல்றாரு, சமஅது சௌத்தன் மின் ஹல்ஃபி, எனக்கு பின்னால் இருந்து அந்த சப்தத்தை நான் கேட்டேன். ஃபலம் அஃப்ஹமி சௌத்த மினல் கதப், ஆனா நான் கோபத்தினுடைய உச்சத்தில் இருந்ததால் அதை விளங்கல. சப்தம் கேட்கிறது, ஆனால் திரும்பணுங்கிற உணர்ச்சி எனக்கு, ரியாக்ஷன் எனக்கு வரல. இப்போ மீண்டும் அந்த சப்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஅலம் அபா மஸ்ஊத், இஅலம் அபா மஸ்ஊத், அபு மஸ்ஊதே தெரிந்து கொள் என்று நபிகளார் சொன்னவுடன் அபு மஸ்ஊத் திரும்புகிறார்கள், நபிகளாரை பார்க்கிறார்கள். அபு மஸ்ஊத் சொல்றாங்க, ஃபஅல்கைத்து சௌத்த மின் யதி, நான் என்னுடைய கையில் இருந்து சாட்டையை கீழே போட்டு விட்டேன். நபிகளாருடைய டோனும், நபிகளாருடைய முகமும், நபிகளாருடைய கண்களும் அந்த அளவிற்கு கோபத்தில் இருந்தது. இன்னைய பயமுறுத்துற வகையில் இருந்துச்சு. சாட்டையை கீழே போட்டுட்டேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஅலம் அபா மஸ்ஊத், அபு மஸ்ஊதே அறிந்து கொள், அன்னல்லாஹ அக்தரு அலைக்க மின்க அலா ஹாதல் குலாம், இந்த அடிமையின் மீது உனக்கு இருக்கிற அதிகாரத்தை விட, ஆற்றலை விட, சக்தியை விட, உரிமையை விட படைத்த ரப்புக்கு, அல்லாஹுவுக்கு உன் மீது ஆற்றலும் அதிகாரமும் சக்தியும் உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நல்லா பாருங்க, அந்த அடிமை ஏதோ தவறு செஞ்சிருக்கிறாரு, தனக்கு சொந்தமான அடிமை என்று தண்டனை கொடுக்கும் விதமா, கோபத்தினுடைய வெளிப்பாடாம் சாட்டையை வச்சு அடிக்கிறார், அடிச்சுக்கிட்டே இருக்கிறார். இது அபு மஸ்ஊத் மேல ஒரு சின்ன தவறு. ரசூலுல்லாஹ் வருகிறார்கள், கண்டிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் செஞ்ச செயல், அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான்பா, உனக்கு சொந்தம்னு, உனக்கு அதிகாரம் இருக்குதுன்னு, உனக்கு உரிமை இருக்குதுன்னு, நீ அவரை விட சக்தி படைத்தவன்னு அடிக்கிறியா? அல்லாஹ் உன் மீது ஆற்றல் கொண்டவன், அல்லாஹ் உன் மீது சக்தி கொண்டவன், அல்லாஹுவிற்கு உன் மீது அதிகாரம் இருக்குது, அல்லாஹுவுக்கு பயந்து கொள் என்று ரசூலுல்லாஹ் அல்லாஹின் மீது பயத்தை ஏற்படுத்துறாங்க. அந்த இறையச்சத்தை ஏற்படுத்தினுடைய விளைவு என்ன தெரியுமா? அபு மஸ்ஊத் சொல்றாங்க அடுத்தடுத்த அறிவிப்புகள்ல, லா அக்ரிபு மம்லூக்கன் பஅதஹு அபதாம், இந்த நிகழ்வுக்கு பிறகு நபிகளார் அல்லாஹ்வின் மீது அச்சத்தை ஊட்டியதற்கு பிறகு ஒரு பொழுதும் என்னுடைய வாழ்நாளில் எந்த அடிமையையும் அடிச்சதே கிடையாது, தொட்டது கூட கிடையாது. மற்ற ஹதீஸ்கள்ல இந்த அடிமையை நான் விடுதலை செஞ்சிட்டேன், இவர் சுதந்திரமானவர், விடுதலை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? இப்ப நபிகளார் இறையச்சத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த இறையச்சம் அபு மஸ்ஊத் அவர்களிடம்
வாழ்நாள் முழுவதும் வெளிப்பட்டது. அப்ப இறையச்சம்ங்கிறது வாழ்நாள் முழுக்க வரணும், ரமலான்ல மட்டும் கிடையாது. வணக்கங்கள் என்பது வாழ்நாள் முழுவதும் வரணும், ரமலானில் மட்டும் கிடையாது. இந்த ரமலானுடைய மாதம் இருக்குல்ல, இந்த 29 நாட்கள் 30 நாட்கள் நமக்கு பாடத்தை சொல்லி கொடுக்குது. எப்படின்னா வாய்மொழி சொல்லா இல்லை, பிராக்டிக்கலா நம்மளை செய்ய வச்சு இது உன்னால முடியுண்டா அப்படின்னு இந்த 30 நாட்கள் நமக்கு உணர்த்துது. முதல் பாடம் தொழுகை. மற்ற நாட்கள்ல பாருங்க, மற்ற மாதங்கள்ல பாருங்களேன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். தெரியும், தொழுகை இறை நம்பிக்கை கொண்டவரின் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. தெரியும், நரகவாசிகளை பார்த்து சொர்க்கவாசிகள் கேட்பாங்க, மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், உங்களை நரகத்திலே கொண்டு வந்து சேர்த்தது எது? காலு, அவர்கள் சொல்லுவார்கள், லம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுவோராக இல்லையே, அதனால நரகத்துக்கு வந்துட்டோமே. தெரியும், தொழுகை எவ்வளவு முக்கியம்னு தெரியும். தொழுகையில் தொழுகவில்லை என்றால் நரகம் என்று தெரியும். நபிகளார் சொல்றாங்க, ஒரு அடியானுக்கு மறுமை நாள்ல முதலில் கேட்கப்படும் கேள்வி சலாத்து, அவருடைய தொழுகை தான். இப்போ முதல்ல கேட்கப்படும் கேள்வி தொழுகைன்னு தெரியும். ஆனாலும் மற்ற மாதங்கள்ல மற்ற நாட்கள்ல கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொழாத நபர்கள் ஏராளம். ஆண்கள் இடத்துல தொழுகைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டாலும், குர்ஆன் வசனங்கள் எடுத்துரைக்கப்பட்டாலும், போதனைகள் அவர்களுக்கு சொல்லப்பட்டாலும் என்ன சொல்லுவாங்க நினைக்கிறீங்க? காரணம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எனக்கு என்னப்பா ஆசையாமா இல்லை, எனக்கும் தொழுகணும்னு ஆசைதான்ப்பா, எனக்கும் 5 வக்து தொழுகைய பள்ளிவாசல்ல ஜமாத்தோட தொழுகணும்னு ஆசைதான், வேலை அப்படி கொஞ்சம் டைட்டா இருக்குது, பிஸியா இருக்குது, அது மட்டும் இல்லாம உடல் அசதி, உடல் களைப்பு, டயர்டு வேற, நேரமே இல்லைமா அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களிடத்தில் இதே அழைப்பும் இதே போதனையும் சொல்லப்பட்டால், வீட்டிலேயே தொழுங்கள் என்று அறிவுரை செய்யப்பட்டால் அவங்களும் காரணம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா, எனக்கு கல்லூரிக்கு செல்லக்கூடிய பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க, வீட்டுக்காரருக்கு வேற சமைக்கணும், வேலைக்கு போறாங்க, வீட்டில் அப்படி இப்படின்னு சமையல் மற்ற வேலைகள்னு நேரம் போயிடுது, நேரமே இல்லை, பிஸியா இருக்கிறேன், ரொம்ப டயர்டா வேற இருக்கேன், உடல் அசதி, நைட்டு படுத்தனா காலில் எந்திரிக்கிறது தெரிய மாட்டுது, அதனால தொழுக முடியல, இன்ஷா அல்லாஹ் தொழுகணும், எனக்கும் ஆசை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பார்த்துக்கிறீங்க, காரணம் சொல்லுவாங்க. பிஸி, டைம் இல்லை, டயர்டா இருக்குது, உடல் அசதியா இருக்குது, எனக்கும் ஆசைதான். அது ரமலானுடைய மாதம் வந்தார், அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகைகளை தாண்டி ஜமாத்தோட பள்ளிவாசலுக்கு 5 வக்து தொழுகைகளை நிறைவேற்றுகிறோம். கடமையாக்கப்பட்ட தொழுகையை தாண்டி சுன்னத்துகளை நிறைவேற்றுகிறோம். அதையும் தாண்டி இரவு வணக்கங்களை இரவில் எழுந்திருத்து தொழுகிறோம். அதையும் தாண்டி வித்ரு தொழுகையை தொழுகிறோம். அதையும் தாண்டி சஹருடைய நேரத்தில் சஹரு வச்சுட்டு ஃபஜ்ரை எதிர்பார்த்து முன் சுன்னத்து தொழுது விட்டு குர்ஆன் ஓதி கொண்டு திக்ருகள் செய்து விட்டு பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டு ஃபஜ்ரை எதிர்பார்த்து வணக்கத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். பாத்தீங்களா? இந்த ரமலான் நமக்கு சொல்லுது, நம்மளால வேலை இருந்தாலும் அசதி இருந்தாலும் களைப்பு இருந்தாலும் நேரம் இல்லை என்று சொன்னாலும் என்ன சூழ்நிலை இருந்தாலும் தொழ முடியும். ரமலான் சொல்லுது 29 நாட்கள் 30 நாட்கள் கடமையான தொழுகையை தாண்டி சுன்னத்து தொழுதமே, சுன்னத்தை தாண்டி இரவு வணக்கத்தை தொழுதமே, இரவு வணக்கத்தை தாண்டி வித்திரு தொழுதமே, வித்திரு தொழுதுட்டு தூங்கணுமா, ஃபஜ்ரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தோமே. ரமலான் சொல்லி தருது 30 நாட்கள் உன்னால் தொழுக முடிந்ததென்றால் வாழ்நாள் முழுவதும் உன்னால் தொழுக முடியும். தொழுகையை நமக்கு சொல்லி தருது. என்ன பண்ணணும்? மனசு வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொழுவேன் அப்படின்னு மனசு வைக்கணும், சுன்னத்து தொழுவேன் அப்படின்னு மனசு வைக்கணும், இரவு வணக்கம் தொழுவேன் அப்படின்னு மனசு வைக்கணும். மனசு வச்சா போதும், அல்லாஹ் அதுக்கு உதவி செய்வான், வணக்கங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில வரும். அடுத்து என்ன பாடம்னா, நோன்பை பத்தி இந்த ரமலான் நமக்கு சொல்லித்தரும். மற்ற நாட்கள்ல உபரியான நோன்புகள் வைப்பதற்கு முன் வர மாட்டோம், அப்படிதானே? ரசூலா சொல்லியிருக்காங்க, திங்கள் வியாழன் அன்றைய நாள் தான் என்னுடைய அமல்கள் மேலே கொண்டு செல்லப்படும், அப்போ நோன்பு வைக்கிறத நான் விரும்புறேன்னு நோன்பு வச்சிருக்கிறாங்க. நம்ம திங்கள் வியாழன் நோன்பு வைக்கிறதுக்கு முன் வர மாட்டோம், பலர் முன் வர மாட்டோம், சிலர் வைக்கலாம். மாதம் 3 நாட்கள் நோன்பு வைக்கிறது, 13, 14, 15. அந்த 3 நாட்கள் நோன்பு வச்சா வருடம் முழுவதும் நோன்பு வைத்த நன்மை, அதுவும் சொல்லி தரப்பட்டிருக்கு. ரமலானை தொடர்ந்து ஷவ்வாலுடைய மாதத்தில் 6 நாட்கள் நோன்பு வச்சா அதுக்கும் 1 வருடம் நோன்பு வச்ச நன்மை சொல்லி தரப்பட்டிருக்கு. ஆனா
உபரியான நோன்புகள் வைக்கிறதுக்கு முன் வருவது கிடையாது. ஆனால் ரமலான் நமக்கு சொல்லித் தருது, நம்மளால 29 நாட்கள் 30 நாட்கள் தொடர்ச்சியாக நோன்பு வைக்க முடியும். ரமலான் சொல்லித் தருது, வேலை இருந்தாலும் சிரமம் இருந்தாலும் அசதி இருந்தாலும் 30 நாட்கள் தொடர்ச்சியாக நோன்பு வச்சிருக்கோமே, வாரத்துக்கு 2 நாள் நோன்பு வைக்கிறது கஷ்டமா? மாசத்துக்கு 3 நாள் நோன்பு வைக்கிறது கஷ்டமா? ரமலானை தொடர்ந்து சவ்வாலுடைய மாதத்தில் 6 நாள் நோன்பு வைக்கிறது கஷ்டமா? 30 நாள் நோன்பு வச்சுட்டேமே. ரமலான் சொல்லி தருது, உன்னால முடியும்பா. 30 நாட்கள் நோன்பு வைத்த ஆள் நீ, உன்னால 2 நாள் நோன்பு வைக்க முடியும் அப்படின்னு நோன்பு சம்பந்தமான பாடத்தையும் சொல்லி தருது. இன்னும் பாருங்களேன், மற்ற நாட்கள்ல குரானை எடுக்க மாட்டோம், புரட்ட மாட்டோம், கிராத்து போட்டு கேட்டிருப்போம், மற்ற நாள்ல கேட்க மாட்டோம். ரமலான் வந்தா கிராத்து கேட்பதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரம் கிராத்து ஓடிக்கிட்டு இருக்கும், நன்மை சம்பாதிச்சுக்கிட்டு இருப்போம். குரானை அரபியில் ஓதுவதற்கென்று ஒரு நேரம் போட்டி நடக்கும் வீட்டுகள்ல. ஆனா இந்த ரமலான் ஒரு முறை குரானை ஓதி முடிக்க போறேன், 2 முறை முடிக்க போறேன், 3 முறை முடிக்க போறேன்னு போட்டி நடக்கும். அதை விட்டுட்டு அரபியில ஓதுறதை விட்டுட்டு தமிழ்ல படிப்பதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரம் இப்ப ரமலான் நமக்கு சொல்லி தருது. உன்னால குரான் படிக்க முடியும்பா, அரபியில ஓத முடியும், நேரத்தை ஒதுக்க முடியும், தமிழ்ல படிக்க முடியும், கிராத்து கேட்க முடியும் அப்படிங்கிற பாடத்தை ரமலான் நமக்கு சொல்லித் தருது. இன்னொரு முக்கியமான பாடம் என்னன்னா, அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்டு பயந்து நடக்கிற பாடத்தையும் சொல்லித் தருது. ரமலானுடைய மாதத்தை பாருங்க, மற்ற நாட்கள்ல சாப்பிட்றது ஹலால், தண்ணி குடிக்கிறது ஹலால். ரமலானுடைய மாதத்துல ஃபஜ்ர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் சாப்பிடக்கூடாது, சாப்பிட மாட்டோமே. நோன்பு வைக்க கூடாது, இது தண்ணி குடிக்க கூடாது, குடிக்காம இருக்கிறோமே. அப்ப அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம இறையச்சத்தோட கட்டுப்பட்டு நம்மளால 30 நாட்கள் வாழ முடியும். அது நம்மளுடைய மற்ற நாட்கள்லையும் வரணும். ரமலானுடைய மாதத்துல என்ன சொல்லுவோம்னா, ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஏதாச்சும் ஏன்ப்பா போய் பேசுறேன்னு கேட்டோம்னா, என்னப்பா ரமலானுடைய மாதத்துல போய் பேசுவானா, ரமலானுடைய மாதத்துல ஏன் அவதூறு பேசணும், ரமலானுடைய மாதத்துல ஏன் புறம் பேசணும் அப்படின்லாம் சொல்லுவோம். அப்ப அது என்ன உணர்த்துது? 30 நாட்கள் நம்மால் 30 நாட்கள் எப்படி இறையச்சத்தோடும் இறை கட்டுப்பாடோடும் வாழ முடிந்ததோ, அதுபோன்று வாழ்நாள் முழுவதும் தவறை விட்டு விலகி வணக்கங்களை அதிகம் செய்து நம்மளால வாழ முடியுங்கிற பாடத்தை ரமலான் நமக்கு சொல்லித் தருது. இன்னொரு முக்கியமான பாடம் என்னன்னா, ரமலான் நமக்கு சொல்லி தருது காலம் சுருங்கிடுச்சு அப்படின்னு. ரமலான் ஆரம்பிச்சது 1, முடிஞ்சது 30. எப்படி போனுச்சுன்னே தெரியல. முதல் 10 நாள் எப்படி போனுச்சுன்னு தெரியல, அடுத்த 20வது நாள் எப்படி போனுச்சுன்னு தெரியல, அடுத்த 30வது நாள் எப்படி போனுச்சுன்னு தெரியல. உண்மைதானே? எல்லா ரமலானையும் விட இந்த ரமலான் ரொம்ப வேகமா போயிருச்சு. காலம் சுருங்கிருச்சு, மறுமை நெருங்கிருச்சு, மரணம் நெருங்கிருச்சு. அதனால அதையெல்லாம் மனசுல வச்சு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தா புரியும், இந்த உலகத்துக்காக வாழ்ந்தது போதும். இந்த ரமலானை பிடிச்சி இந்த ரமலானோடு இறையச்சத்தோடும் ஈமானோடும் வணக்க வழிபாடுகளோடும் வாழ்க்கையை வாழணும் நான் கேட்டுக்கிறேன். நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கையில இந்த இறையச்சம் வாழ்நாள் முழுவதும் தொடரணும். சரிங்களா? அதனால இந்த பெருநாளுடைய தினமா இருக்குது, கொண்டாட்டத்துக்குரிய தினம். செல்போனு டிவி எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக போட்டுட்டு குடும்பத்தோட சந்தோஷமா நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க, அதிகமாக பேசுங்க, சின்ன சின்ன விளையாட்டுகள் செய்யுங்க, அன்பை பரிமாறுங்க, ஸ்வீட்டை பரிமாறுங்க, மகிழ்ச்சியை பரிமாறிக்கிறங்க. இந்த கொண்டாட்டத்திற்குரிய நாளை நல்ல முறையில் மார்க்கத்தினுடைய வரம்புக்கு உட்பட்டு செலிப்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان فبأي آلاء ربكما تكذبان يخرج منهما اللؤلؤ والمرجان فبأي آلاء ربكما تكذبان وله الجوار المنشآت في البحر كالأعلام فبأي آلاء ربكما تكذبان كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام فبأي آلاء ربكما تكذبان
يسأله من في السماوات والأرض كل يوم هو في شأن فبأي آلاء ربكما تكذبان سنفرغ لكم أيها الثقلان فبأي آلاء ربكما تكذبان يا معشر الجن والإنس إن استطعتم أن تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون